மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். ஐப்பசி மாதம் என்றாலே சூரியன் துலாம் ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம். துலாம் ராசியில் சூரியன் இருந்தால் அவர் நீச்சம் பெறுவார் அப்படின்னு அர்த்தம். இந்த ராசியில் சனி உச்சம் பெறுவார், இங்கே சூரியன் நீச்சம் பெறுவார். அப்படிங்கிறனால இந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்காது. மாறாக ஒரு சீதோஷ்ண நிலை அப்படிங்கிறது அழகாக அற்புதமாக ஒரு ரம்யமான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும். இயற்கைக்கு சூரியன் நிறைய சப்போர்ட் பண்ணுவார், மழைப்பொழிவை ஏற்படுத்துவார் இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் மழை அதிகமாக பெய்யும், பூமி குளிர ஆரம்பிக்கும். இங்கே இயற்கை அப்படிங்கிறது பசுமையாக இருக்கும். ஆக செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாம் அருமையாக வளர்ந்து பூமியை பசுமையாக்கக்கூடிய மாதம். அதனால தான் சூரியனை தன்னுடைய முழு வெப்பத்தையும் குறைச்சிட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தி இந்த பூமிக்கு தேவையான அத்தனை விஷயங்களை நமக்கு செய்கிறார். அப்போ இதனால் என்ன ஆகும்? மக்கள் அப்படிங்கிறவங்க அந்த விளைபொருள்களை விளைவித்து வரக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறத அறுவடை செய்வார்கள். அப்போ சூரியன் எங்கே இருப்பார்? மகரத்தில் இருப்பார். அப்போ மகரத்துக்கும் இந்த துலாத்துக்கும் இடைப்பட்டது அப்படிங்கிறது விருச்சகம், தனுஷ். அப்போ இப்படியே பயணிச்சுட்டே போனார்னா கடைசியில் இதில் விளைவித்த தானியங்களை அங்கே அறுவடை ஆக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்போது சூரியன் எதுக்காக நீச்சம் அடைகிறார் பார்த்தீங்களா? இந்த காரணத்தினால தான் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் அடைகிறார். அப்போது ரிஷபராசிக்கு 6ஆம் இடம். அப்போ இப்போ எப்படி இருக்கணும்? சூரியன் 6க்கு வந்துட்டார். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஐயா, அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். இங்கே அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அவஸ்தைகளை உண்டாக்கும். இந்த சூரியன் அப்படிங்கிறது மழைப்பொழிவை ஏற்படுத்துகின்ற பொழுது, நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிற போது உடல் உபாதைகள் என்னவாக இருக்கும்? அதாவது இந்த வயிறு அப்படிங்கிறது அஜீரண கோளாறாகிறது, சளி பிடிக்கக்கூடியதாக இருக்கும், தலைவலி காய்ச்சல் வர்றது, மார்பு சளி பிடிக்கிறது, மண்டை கனமாக இருக்கிறது, இந்த மாதிரி இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு சீதோஷ நிலையில் இருக்கிற போது நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. மற்றபடி சம்பாத்தியக்காரகன் 6ஆம் இடத்துல போது சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவோம், காசு பணத்தை உண்டாக்கணும், எதிர்காலத்துக்கு தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பணம் 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 சொல்லி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நேரம் இந்த ஐப்பசி மாதம். அப்போது இந்த சூரியன் 4ஆம் அதிபதி இல்லையா? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுப்பாளோ அதையெல்லாம் இந்த சூரியன் செய்து கொடுப்பார். அப்படிங்கிற மாதிரி இந்த 6லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உதவுவார், கண்டிப்பாக உதவுவார். இந்த 6ஆம் இடம் உழைப்பு ஸ்தானம். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவசரப்பட்டு கடன் வாங்கிறாதீங்க. இங்கே தான் நல்லா யோசனை பண்ணணும். நமக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வருமானம் இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு கடன் வாங்கினா இந்த கடனை கட்ட முடியுமா? அப்போ அந்த கடனெல்லாம் எதுக்கு வாங்குவாங்க? 4ஆம் அதிபதி இல்லையா? 4 என்னது? வீடு, சொந்த வீடு, சொந்த கார், சொந்தமாக சொத்து வாங்குறது. ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடை வைக்கிறேன், ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறேன், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், ஒரு இடம் வாங்கி விற்பனை பண்ணுறது அந்த தொழில் தானையா? இது மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கடன் வாங்கி செஞ்சிடாதீங்க. அப்படி கடன் வாங்கி செஞ்சோம்னா அந்த கடன் நமக்கு ருணம், அதாவது நோயாக மாறும் அப்படிங்கிறது தான், தீரவே தீராது அப்படிங்கிறது தான். இப்போ புரியுதுங்களா? 4ஆம் அதிபதி 6ல் இருந்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இதுதான். இந்த மாதத்துடைய முற்பகுதியில் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறார். 5ஆம் இடம் காதல், மந்திர உபதேசங்கள், பேச்சுவார்த்தை, மனசு, செயல்பாடு, அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணம், வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடையணும்னு நினைக்கிறது, ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலாக நம்ம வாழணும் அப்படிங்கிறது. அப்போது 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் இல்லையா? இந்த காலகட்டத்தில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிற போது நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வச்சு பேசணும். தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் எல்லாம் வராமல் பார்த்து பேசணும். இதுதான் சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறது. ஆக அவர் முழு பலன் நீச்சமாயிட்டார்னா வேறு மாதிரி ஆயிருமா? சரியான தொடர்புகளைத்தான் நாம் ஏற்படுத்திக்கணும், தேவையான விஷயங்களில் மட்டும்தான் நாம் ஈடுபடணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த சுக்கிரன் உணர்த்துவார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன் இந்த 2 கிரகங்களும் 6ல் தான் சூரியனோட தான் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் 7க்கு வந்துடுவார். புதனும் 7ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார். இந்த செவ்வாய் புதன் அப்படிங்கிறது இந்த காலி மனை வாங்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் வாங்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வில்லங்கங்கள் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அந்த இடத்த வாங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அதில் வில்லங்கங்கள் இருந்துக்கிட்டு செவ்வாய் பூமிகாரகன். அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறது உங்கள் வாக்கு அதிபதி அண்டு 5ஆம் அதிபதி இல்லையா? அவர் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிற போது அவர் செவ்வாய் 7ஆம் அதிபதி இருக்கிறார் இல்லையா? அப்போது நம்மளுடைய நண்பர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப பக்குவமாக பேசக்கூடிய அமைப்பு. குடுக்கல் வாங்கலை ரொம்ப பவ்யமாக பேசி கொடுத்து வாங்கிக்கிறது. ஒரு சப்போர்ட்டிங்கோடு இருக்கக்கூடியது. அப்போது இங்கே என்ன ஆகும்? கலத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கோபதாபங்களை குறித்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இந்த மாதம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் கண்டிப்பாக என்ன தான் நமக்கு அவங்க பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு அன்பை அனுசரணையாக பேசி அவங்கக்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். நம்ம உதவி உபகாரங்கள் செய்யாட்டியும் கூட உபத்திரத்தை கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7 செவ்வாய் புதன் இருந்து பயணிக்கக்கூடிய காலம். அதனால் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போகணும். அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்லி ஆணவமாக பேசுவாங்க. எல்லாம் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆணவமாக பேசுவாங்க. என் கட்டுப்பாட்டில் தான் நீ இருக்கணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுவாங்க. தேவையில்லாதக்கெல்லாம் கொஞ்சம் கோவிப்பாங்க. ஒரு சின்ன தவறு பண்ணினா அதையே கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி காட்டியே நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அறியாமல் செய்த தவறோ அறிஞ்சு செய்கிற தவறோ நான் மன்னிப்புகள் கேட்டாலும் கூட அவங்க மனசில் ஒரு ஆழமாக அதை வச்சுக்கிட்டு நம்மளை பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அங்கே இருக்கும். அதனால தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த பண பரிவர்த்தனைகள் தயவு செய்து குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் அதிசாரமாக ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ வாக்குஸ்தானத்தில் குரு வந்தார், என்ன வாரி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் நமக்கு எழலாம். தனகாரகன் வாக்குஸ்தானத்தில் இருந்தார், என்ன உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசாமல் கரெக்டாக இருக்கிறோம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், சில இடங்களில் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இந்த குரு செய்யக்கூடிய வேலை. ஆக குரு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் உண்மையாகவே இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்போம். எல்லா விஷயத்துலையுமே சாப்பாட்டு விஷயத்தில் நல்லா ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணி இருக்கும். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறலாம் பார்த்து பார்த்து போய் சாப்பிடக்கூடிய இடமா இருந்திருக்கும். அந்த மாதிரியெல்லாம் உணவுகளை ருசித்து சாப்பிடக்கூடியது. அப்போ குரு 2ல் இருந்தால் சாப்பாடு தண்ணி விஷயத்தில் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் அதிசாரமாக 3ஆம் இடத்துக்கு குரு வருகின்றவர் உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசி. கடகராசியில் குரு இருக்கிறவர் என்னாகும்? சகோதர ஒற்றுமை கெடாமல் பார்த்துக்கங்க. சகோதர ஒற்றுமை கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சகோதரர்களிடத்தில் ஒரு அன்பு செலுத்தணும். எப்பயுமே ஒரு தைரிய வீரியமாக ஒரு போல்டாக இருக்கணும். நீதி நேர்மையாக நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உண்டு. அதனால் இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து கடகத்தில் உச்சம் பெற்று உங்கள் தைரிய வீர ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் நமக்கு பெரிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் பிற்பகுதி சூப்பராக இருக்கும். பிற்பகுதி சூப்பராக இருக்கும். ஆக குரு வந்தவுடனே எதையுமே நமக்கு அள்ளி கொடுத்துட மாட்டார் இல்லையா? இந்த செவ்வாயை புதன் குருண்டா பார்ப்பார். அப்படிங்கிற போது இங்கே கோபதாபங்களை குறைச்சிட்டு அருமையாக பயணிக்க வைப்பார். அப்போ பண பரிமாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமண பந்தங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த வரன் அமையக்கூடிய காலமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்த்தா 7ஆம் இடம் களத்திரம் இல்லையா? மனைவி கணவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருவார். அப்போது சுபமங்கல பேச்சுவார்த்தைகளை தாராளமாக இப்போ இருந்து தொடங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்குள்ளே ஏதாவது சொத்து பத்து வில்லங்கங்கள் இருந்தால் கண்டிப்பாக அகலும். ஏன்னா புதனும் செவ்வாயும் ஒன்றிணைகின்ற பொழுது இந்த சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்கள் இருக்கும். ஆனாலும்
போல்டாக பேசி, சுழிவு நழுவாக பேசி, தந்திரமாக பேசி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. டெக்னிக்காக பேசுறது, புதன் டெக்னிக்காக பேசுவார். செவ்வாய் போல்டாக இருப்பார். என்னதான் போல்டாக இருந்தாலும் புதன் அங்கே கரெக்டாக பேசி பக்குவமாக வச்சுக்கிடுவார். அப்போ ஒரு அனுசரணையோடு கொண்டு போவார். இந்த மாதிரிலாம் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். இந்த கொடுத்த பணத்தை கேட்குறதுக்கு போல்டாக கேட்காம நைஸாக பேசி கேட்குறது, அவங்களே மனம் உருகிற மாதிரி பேசுறது. நம்மக்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் போல்டாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்குவத்தோடு பேசணும், அவங்களே ஒரு ஏமாத்துற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா புதன் சுழிவு நெளிவு கிரகம் இல்லையா, வித்தைக்காரகன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆக பேச்சிலேயே அவங்க மயங்கிற மாதிரி பண்ணி அந்த பணத்தை நம்ம வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சிறப்பாக செயல்படும். குரு அவரை பார்ப்பதனால வில்லங்கங்கள் அகலும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு போய் கொண்டிருந்தால், சொத்து தகராறுகள், என் பங்காளி கிட்ட தான் அந்த சொத்து பத்தாலாம் இருக்குது, போலியான ஆவணங்கள் தயார் பண்ணி எழுதி வாங்கி வச்சுட்டாங்க, இன்றைக்கி கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பக்கம் ஒரு சாதகமான தீர்ப்பை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நியாயமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓகே. அதே மாதிரி கணவன் மனைவி விவாகரத்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, ஒரே பிரச்சனை தலைவலியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சரியாகும் அப்படிங்கிறத அவங்களே கொஞ்சம் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வா ஒன்றா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கெல்லாம் போவாங்க. இது பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ அந்த அவங்க ஏதோ நம்ம மேலே கருணை கொண்டு கூட நம்மளால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க, நமக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்த பணம் கைக்கு வர்றது, ஜாமீன் போட்ட பணம் கைக்கு வர்றது, அதனால் அந்த வில்லங்கங்கள்லாம் அகழுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடியது. தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடியது. ஏன்னா இந்த 9ஆம் இடத்த அதிபதி லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் சனி. அப்போது அவங்களாலும் ஒரு ஆதாயம் உண்டு. ஆலய திருப்பணிகள் மேற்கொள்கிறது, கோவில் கட்டுமான பணிக்கு ஒரு அஸ்திவாரம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக பேசுவீர்கள். அதற்கான முயற்சிகள் இருக்கும். ஆன்மீக குருமார்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. மிகப்பெரிய மனிதர்களோட தொடர்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு தானம் தர்மம் செஞ்சு புண்ணியத்தை தேடணும், எதிர்கால சந்ததிகளுக்காக நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும். அரசு சார்ந்த துறைகளில் ஒரு பணி நிமித்தமாக சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். தாராளமாக இந்த மாதம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது இங்கே கோபத்தை குறைச்சி இருக்கிறார் இல்லையா, எரிச்சலை குறைச்சி இருக்கிறார். பவ்யமாக செயல்படுவாங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அடக்க ஒடுக்கமாக பேசுவாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தாரேன்னு சொல்லி அவங்களே வாக்கு கொடுத்துருவாங்க. ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு சரியாகும்னு அர்த்தம். குருபகவான் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை 11ஆம் இட லாபஸ்தானத்தை சனி பகவானை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அற்புதமான யோகம் ஐயா, மிகப்பெரிய அற்புதமான யோகம். இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். எதிர்கால கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறும். எப்படி எதிர்கால கனவு, உங்களை அபிலாசைகள் பூர்த்தியாகும். அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். மூத்த சகோதர வழியில் எல்லாம் ஒரு ஆதாயகரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய உதவி உபகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அற்புதமான சுப பலன்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆக தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ஐயா, கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானும் வக்ரகதியில் 10-11க்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றதுனால நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகம் அழகாக வேலை செய்யுது. முன் ஜென்மத்தில் நாம் செய்த ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நான் நல்ல பலன் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காக நான் ஒரு புண்ணியத்தை தேடி வச்சுட்டு போகிறேன், இதுதான் நல்லது, இதெல்லாம் என் சிந்தனையில் நான் எனக்கு ஆழமாக பதிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் அந்த எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிப்பீங்க. இது அப்படி ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் ஐயா. அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு விஷயம்னா 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது அடிக்கடி இந்த வாகன பழுதுகள், வீட்டு ரிப்பேர் செலவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். தாயார் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மறுபடியும் 10ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவினால் பல நன்மைகள் உண்டு. ஆக வருமானங்களில் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கும். எப்படினாலும் சுழிவு நெளிவ தந்திரமாக வேலை பார்த்து காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் அதிகமாக இருக்கும். அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற வருமானத்தை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல விஷயங்கள் பல நடக்குது ஐயா. அதனால் இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த மட்டும் ரிஷபராசி நண்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம்.
தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பேச்சுவார்த்தைகளில் கோபத்தை தவிர்த்து ஒரு பணிவாக பேசி அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்காமல் பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுத்து ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்து பார்த்து இறங்குனீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதான் சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்படக்கூடியது. புரியுதுங்களா சாமி? ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள்.